முருகனே செந்தில் முதல்வனே மாயோன் மருகனே ஈசன் திருமகனே உருகை முகன் தம்பியே நின்றுடைய தண்டை கால் எப்பொழுதும் நம்பியே கைதொழுவே நான் வேல் வேல் முருகா வெற்றிவேல் முருகனுக்கரகரோகரா. அனைவருக்கும் இனிய நமஸ்காரங்கள். உங்கள் ஜோதிஷாச்சாரியர் ஜோதி சம்ராட் மகேஸ்வர். குரு பெயர்ச்சி 2026. இந்த குரு பயிற்சி திருப்புக்கணித பிரகாரம் பார்த்திங்கன்னா ஜூன் மாதம் 1ஆம் தேதி இரவு குரு மாறுறார். மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு மாறக்கூடிய ஒரு அற்புதமான தருணம். இந்த வருஷத்தில் மட்டும் 3 பயிற்சிகள் இருக்குது. கடகம், அதுக்கப்புறம் சிம்மத்துக்கு அக்டோபர் மாதத்துலேருந்து, அதாவது ஐப்பசி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் மாறுவார். திருப்பியும் பார்த்திங்கன்னா கடகராசிக்கு வரக்கூடிய குரு பகவான். இந்த குரு பெயர்ச்சி ஒரு மனிதனுடைய வாழ்க்கையில் என்ன மாற்றங்களை ஏற்படுத்துது? ஏன் குருவுக்கு பெயர்ச்சி ரொம்ப முக்கியம்? இந்த டிரான்சிட் பிளானட்டுக்கு ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறாங்க? குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி, ராகு கேது பெயர்ச்சிக்கு ஏன் இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க? அதுதான் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிறோம். குரு பலன் இல்லாத எந்த காரியத்தையும் பண்ண மாட்டாங்க. இப்போ கல்யாணத்துக்காக பார்த்தீங்கன்னா குரு பலன் வேணும்னு சொல்லுவாங்க. கிரகப்பிரவேசம் குரு பார்வை வேணும். கும்பாபிஷேகம் குரு நல்லா இருக்கணும், குரு பார்வை இருந்தால் தான் கும்பாபிஷேகம் பண்ணுவாங்க. வேலை கிடைக்கணும் சார், குரு நல்லா இருக்கான்னு முதல்ல பார்த்துருங்க. ஏன்? ஜோதிடம் பார்க்கறதுக்கு முன்னாடி குரு நல்லா இருந்தால் தான் ஜோதிட பலன்களே சொல்லுவாங்க. இல்லைன்னா தெய்வ அனுகிரகம் இல்லை அப்படிங்கிறத சொல்லிடுவாங்க. இந்த மாதிரி முறைகள் அப்படிங்கிறது அந்த காலத்தில் சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பண்ணக்கூடிய புண்ணியங்கள் பார்த்திங்கன்னா இது யாருக்கு போகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குருக்கிட்ட போகிறது தான். சரி, அதனால தான் குரு பெயர்ச்சி, குரு மாறும் பொழுது எப்படி இருக்காங்க அப்படின்னு. குருவுக்கு சுபகாரகர்னு பேர். அப்போ குரு மாறும்பொழுது நம்மளுக்கு எல்லாமே சுபமாக நடக்கும் அப்படிங்கிற ஒரு ஐதீகத்தை கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் ஜோதிட சாஸ்திரத்தில் குரு பயிற்சியை பார்க்குறாங்க. குரு வருடத்துக்கு ஒரு முறை பார்க்குறங்காட்டி இது வருடாந்திர பலன்னு சொல்லுவாங்க. ஒரு வருடத்துக்கு உண்டான பலன் இது. சரி, சனி பகவானுக்கு எதுக்கு பார்க்குறாங்க அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இந்த சனி பயிற்சி வருடாந்திர பலன்களை சொல்லப்படுது. வருட பலன்கள் குரு, வருடாந்திர பலன்கள் பார்த்துட்டிங்கன்னா சனி பகவானை வைத்து சொல்லக்கூடியது. சனி பகவான் வரும்பொழுது நம்ம அஷ்டம சனி, 7.5 சனி, அர்த்தாஷ்டம சனி, ஜென்ம சனி, விரய சனி, குடும்ப சனி, பாக சனி, இந்த மாதிரி கண்டக சனி, இது போன்ற சனி பெயர்ச்சி நம்ம வாழ்க்கையில் பெரும் மாற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஒரு மனிதனுக்கு எப்போ ஆபத்து, எப்போ நல்லது, எப்போ தூக்கி சக்ஸஸை கொடுக்குறது, எப்போ டவுன்ஃபால் விழுகிறது, இதை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு இந்த சனி பகவானுடைய பெயர்ச்சி அவங்களுக்கு ரொம்ப முக்கியத்துவமாக இருக்குது. அடுத்தது ராகு கேது பயிற்சி. எங்கே போய் தடங்களோ தடங்கள். இதை எடுத்தால் அந்த காரியம் நடக்கலை, இந்த காரியம் நடக்கலைன்னு சொல்லி வருத்தப்படுறவாளுக்கும் ஞானத்தை காண்பிக்கிறதுக்கும், நல்லது கிடைக்கிறதுக்கும், நல்லது இருக்கான்னு பார்க்குறதுக்கும் ராகு கேது பெயர்ச்சியை பார்க்குறாங்க. இது 1.5 வருஷத்துக்கு ஒருக்கா மாறக்கூடிய பெயர்ச்சி. ஸோ இப்படி தான் ஜோதிடத்தில் பார்க்குறாங்க. மாத பயிற்சியை சூரியனை வைத்தும், தினப்பெயர்ச்சி தினத்தில் விஷயத்தை தெரிந்துக்கிறது சந்திரனை வைத்தும், நேரத்தை ஹோரையை வைத்தும் தெரிந்து கொள்ளக்கூடிய ஜோதிட சாஸ்திரம் நம்மளுடைய பெரியவர்கள் கொடுக்கப்பட்டிருக்கு. ஆக இந்த 12 வருஷத்துக்கு ஒரு முறை ஏற்படக்கூடிய இந்த அற்புதமான ஸ்தானத்துக்கு போன 12 வருஷத்துக்கு முன்னாடி இதே கடகத்துக்கு குரு வந்திருக்கார். அதே குரு பகவான் இப்போ கடகராசிக்கு உச்சம் பெற்று வரப்போகிறார். உச்சம் பெற்று வர்றது ஒரு பெரிய விஷயம். கால புருஷ தத்துவத்தில் கேந்திரஸ்தானம்னு சொல்லுவாங்க. மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், 4ஆம் இடம் கேந்திரம்னு சொல்லுவாங்க. மொத்தம் 2 ஸ்தானங்கள், ஒன்று கேந்திரம், ஒன்று திருக்கோணம்னு சொல்கிறது. விஷ்ணு லக்ஷ்மி ஸ்தானம்னு பேர். விஷ்ணுனா முயற்சி, லக்ஷ்மி அப்படின்னா பயனடைதல்னு பேர். அப்போது கேந்திர ஸ்தானத்தில் இருக்கும்போது இந்த வருடத்தில் நீங்கள் என்னென்ன முயற்சிகள் எடுக்கிறீங்களோ அதெல்லாம் அறுவடையாகக்கூடிய வருடமாக அதுக்கு அடுத்த வருடம் ஏற்படுமா. அப்போது இந்த வருடத்தில் நம்ம என்ன பண்ணணும்? முயற்சிகள். நான் சொல்கிற பலன். மேஷராசிக்கு நமக்கு பணம் கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் நம்ம உட்கார்ந்த இடத்துல பணம் கிடைக்கும்னு கிடையாது, தானாக வரும். கடகராசிக்கு எனக்கு எல்லாம் அமையும் அப்படின்னு சொன்னால் உடனே ஆஹா ஓஹோ பிரமாதம் அடடா அடடே அடடே அப்படிலாம் கிடையாது. சிம்மராசிக்கு நம்ம உட்கார்ந்தா எல்லாம் நடக்கும், எதுவுமே நடக்காது. முயற்சி இருந்தால் பலன் நடக்கும். முயற்சி திருவினையாக்கும், விடாமுயற்சி தான் வெற்றியை கொடுக்கும். அதனால் என்னுடைய பலன்கள் ப்ராக்டிக்கல் லைஃப்பில் நீங்கள் உழைத்தால் பலன் கிடைக்கும், உழைத்தால் அதுக்குண்டான பெனிஃபிட்ஸ் கிடைக்கும். அதுவும் கிடைக்கலையே சார், நம்ம சொந்த ஜாதகத்தில் ஏதேனும் குறைபாடுகள் இருக்கலாம். ஸோ இதெல்லாம் பொறுத்து தான் இந்த கோச்சார பலன், டிரான்சிட் பலன்களை நம்ம பார்க்க போகிறோம். இது குரு பயிற்சி 2026.
மிதுனத்திலிருந்து கடகராசிக்கு குருவாகப்பட்டவர் நகரக்கூடிய பயிற்சி பலன்கள் மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலன்களை பார்க்க போகிறோம். மேஷராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்கா அப்படின்னு பார்த்தா 4ஆம் இடத்துல குரு பகவான் உச்சம் பெற்று வரக்கூடியவர். 9, 12க்கு உண்டானவர் குரு பகவான். 12ஆம் இடத்துல சனி பகவான். 11ஆம் இடத்துல ராகு உட்கார்ந்துட்டுருக்கார். 5ஆம் இடத்துல கேது இருக்கக்கூடிய காலம். எல்லா கிரகங்களும் இப்படி இருக்க குரு பகவான் நல்ல ஸ்தானத்துக்கு வந்திருக்கார். அப்போ திருமண விஷயங்கள் கைகூடி வரக்கூடியதாக இருக்கும். குரு பலன்கள் உண்டு. இந்த வருஷம் எதுக்கு நல்லா இருக்கும்? எல்லாத்துக்கும் நல்லா இருக்கும்னு சொல்ல, ஆனால் வீடு வாங்கிறதுக்கு நல்லாயிருக்கும், சேமிப்புக்கு நல்லாயிருக்கும், உங்கள் பேரில் ப்ராப்பர்ட்டி அமையறதுக்கு நல்லாயிருக்கும். வீடே இல்லை சார், கஷ்டப்பட்டுட்ருக்கேன், மாறி மாறி வாடகையை கொடுத்துட்ருக்கேன்னு சொல்லக்கூடிய மேஷராசி என்பவர்களுக்கு முயற்சி இருந்தால் பலன் கிடைக்கும். சில பேருக்கு வாகன அமைப்புகள் வரும். சில பேருக்கு தங்கம் சேமிப்பாங்க. 1 கிராம் தங்கம் இல்லை 1 பவுன் தங்கம் சேர்க்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் வரும். அவாவாளுக்கு ஏற்றாற்போல் அந்த சூழ்நிலைகளை மாற்றி அமைக்கக்கூடிய குரு பகவான் வந்துட்டுருக்கார். குரு பகவானாகப்பட்ட கடகராசியில் இருக்கும்போது பேச்சில் ரொம்ப அழகாக ஒரு விஷயத்தை கன்வே பண்ணி அதை சக்ஸஸ் பண்ணிடுவீங்க. இதில் ரொம்ப கவனமாக இருக்கணும்னா நண்பர்கள்ட்ட ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் உண்டு. குடும்பத்தில் நல்ல முன்னேற்றங்கள் தரக்கூடியதாக இருக்கும். பணவரவுகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். முதலீடு சாதகமாக வரும். தொழிலுக்கு உண்டான இருப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பேங்க் பேலன்ஸ் உயரும். இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நீங்கள் ஏதேனும் ஒரு புது அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ஜூன் மாதத்துக்கு அப்புறம் நல்ல பலன்கள் கூடி வரும். தாயாருக்கு ரொம்ப நன்னா இருக்கும். சகோதர சகோதரிகளுக்கு பண வரவுகள் வரக்கூடிய வாய்ப்புகள், அவங்களுக்கு திருமணஸ்தானமெல்லாம் அவங்களுக்கு அமையறதுக்கு உண்டான யோகங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அம்மாவுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அம்மா வழியில் வரக்கூடிய சொத்துக்கள்லாம் லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கக்கூடிய காலமாக இந்த காலம். குழந்தைகளுக்கு அவ்வளோ சிறப்புகள் கிடையாது. குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். இடம் மாற்றம் பண்ணும்போது 1க்கு 100 முறை யோசித்து இடம் மாற்றம் பண்ணுறது ரொம்ப அவசியமாக இருக்கும். வேலை வாய்ப்பு சக்ஸஸ்ஃபுல்லாக அமைக்கும். கேட்ட இடத்துல கடன் கிடைக்கும். அதே மாதிரி உடம்பில் ஒபிசிட்டி சம்பந்தமான விஷயங்களில் கவனம் என்பது தேவை. மேஷராசி நண்பர்களுக்கு திருமண காரியங்கள் கூடி வரக்கூடிய காலமாக இருக்கும். தடங்களில் ஒரு நல்லது நடக்கும். எஸ், ஒரு பிரச்சனை வந்ததுன்னா கடவுள் நம்மளுக்கு நல்லது செஞ்சு இந்த காரியத்தை நடக்க கொடுக்காமல் பண்ணிட்டார். ஒருவேளை நடந்திருந்தால் பெரிய ப்ராப்ளம் வருமோ அப்படிங்கிற சூழ்நிலைகள் வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் இருக்கிறத நம்மளால் பார்க்க முடியும். அதே போன்று பார்த்துட்டிங்கன்னா அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. அப்பாவளி சொந்த பந்தங்கள் மூலமான சில பிரச்சனைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய நல்ல விஷயங்கள்லாம் உங்களுக்கு நடக்கக்கூடிய, மேல் படிப்பில் சில தடங்கல்கள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கக்கூடியதை நம்ம பார்க்க முடியுது. சில முந்தியெல்லாம் ரெகுலராக சில கோயில் வழிபாடு பண்ணியிருந்தால் இப்போ கொஞ்சம் கம்மியாகிட்டு இருக்கேங்கிற மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். தொழில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றம், தொழிலுக்கு உண்டான முதலீடுகள் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் மேஷராசி நண்பர்களுக்கு குரு பயிற்சியில் நடக்கும். அதே போன்று நண்பர்கள் மூலமாக கவனமாக இருக்கக்கூடிய காலம். சில விஷயங்களில் திருப்தி, சில விஷயங்களில் திருப்தி இல்லாத சூழ்நிலைகள் வரும். நவம்பர் மாதத்துக்கு மேலே நண்பர்கள் மூலமாக ஆதாயம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த காலகட்டத்தில் 7.5 சனி ஒரு பக்கம் இருக்குது. இதில் கொஞ்சம் கவனம் என்பது தேவை. எது நடந்தாலும் பெருசாக நடக்காத மாதிரியே ஒரு சூழ்நிலைகளும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அப்படிங்கிறது மேஷராசி நண்பர்களுக்கு உண்டு. இந்த மேஷராசி நண்பர்கள் குரு பயிற்சி கிட்டத்தட்ட நிறையா விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கங்காட்டி உழைப்பு பலன்களை கொடுக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு, ரிஷபராசிக்கு 3ஆம் இடத்துல குரு பகவான். பொதுவாக எந்த கிரகத்தினுடைய ஆதிக்கம் ஜாஸ்தின்னு பார்ப்போம். அதாவது குருவுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா, சனி பகவானுடைய ஆதிக்கம் ஜாஸ்தியா? குரு பகவானுடைய ஆதிக்கம் இருந்தாலும் மறைவு ஸ்தானத்தில் போய் உட்காந்துட்டார். சனி பகவானுடைய ஆதிக்கம் 3ஆம் பார்வையாக உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி இருக்கும்போது சோம்பேறித்தனம் இருக்கும். ஒரு விஷயத்தில் அப்புறம் பார்த்துப்போம்னு சொன்னால் போச்சு. எல்லாமே இப்பொழுதே நம்ம சக்ஸஸ் பண்ணணும்னு நினச்சா எல்லா காரியம் வெற்றி. நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரீங்களா, நீங்கள் வரீங்களா, 4 பேர்த்த கேட்கும்போது யாரும் வரல, சரி நானும் போகல, நாளைக்கு பார்த்துப்போன்னு நினச்சிங்கன்னா போச்சு அந்த காரியம். அஷ்டமி நவமி எந்த மீயாக இருந்தாலும் நமக்கு பணம் கிடைக்கும்னா குடுன்னு ஓடிடணும். அந்த மாதிரி ஓடிவிட்டேன்னா உங்களுக்கு பண வரவுகள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். ரிஷபராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் பேசினா பலன் கிடைக்கும், பேசாமல் விட்டால் பலன் கிடைக்காது. பிரயாணம் பண்ணால் சக்ஸஸ் ஆகும், பிரயாணம் பண்ணலைன்னா தோல்வியாயிடும். ஒவ்வொரு விஷயத்தையும் மற்றவாழ்கிட்ட கொடுத்தா காரியம் நடக்காது. நீங்கள் போனீங்கன்னா காரியம் நடக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் தேடி வரும், கூடி வரக்கூடியதாக இருந்துருக்கும். 10 வருஷமாக டைம் சரியில்லை, கடவுள் கொடுத்த ஒரு பெரிய வாய்ப்பு இப்போது இந்த காலகட்டத்தில் நீங்கள் ஜெயிக்கிறதுக்குண்டான அமைப்புகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும்.
இருப்பினும் ஓட விடும், அலைய விடும். அதை தாண்டி நீங்கள் செயல்பட்டிங்கன்னா நல்லது நடக்கும். சில தடங்கல்கள் மீறி தான் ஒரு காரியம் நடக்கும். ஃபஸ்ட்டு தடங்கள்லேயே பின்னாடி போயிடக்கூடாது. 1க்கு 100 முறை முயற்சி பண்ண அந்த காரியத்தில் வெற்றி கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஃபேமிலியோட இடமாற்றம், ஒரு ஏரியாவில் இருந்தால் இன்றைக்கி ஆழ்வார்பேட்டில் இருக்கோம், நாளைக்கு சைதாப்பேட்டைக்கு மாறணும் அப்படின்னா இடமாற்றங்கள் அப்படிங்கிறது, வீடு மாற்றங்கள்ங்கிறது ஏற்படக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. சகோதர சகோதரிகளுக்கு சூப்பராக இருக்கும். இடம் விற்கிறது, வாங்கிறது போன்ற விஷயங்களுக்கு உண்டான கால சூழ்நிலைகள் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுக்கு எனக்கு டைம் சொல்லலை, பட் என் குழந்தைகளுக்கு டைம் சூப்பராக இருக்குது. அது உங்களுக்கு மிகப்பெரிய காப்பாற்றும். செஸ் விளையாடுறான், கிரிக்கெட் விளையாடுறான், ஃபுட்பால் விளையாடுறான், சாம்பியன்ஷிப்பு, டான்ஸ் மாஸ்டர், டான்ஸில் சக்ஸஸாக வரான். குழந்தைகள் மூலமாக பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக ரிஷபராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை வாய்ப்பில் நல்ல திருப்தியாக இருக்கும். கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமைகள் கூடி வரும். கூட இருக்கிற ஃபேமிலினால் சில சண்டைகளும் தேடி வரும். ஃபேமிலி பிரச்சனையில் 3வது மனுஷால் இன்க்ளூட் பண்ணுறதை தவிர்த்துக்கிறது ரொம்பவுமே 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 நல்லது. அப்பாவுக்கு ஆரோக்கிய பலம் கூடி வரக்கூடியதாக இருக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கும். பிரசித்தி பெற்ற கோயில் போவீங்க. குலதெய்வமே தெரியாதவர்களுக்கு குலதெய்வம் அமையக்கூடிய ஒரு அற்புதமான அமைப்பை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். வியாபாரம் நல்லதாக அமையும். ரொம்ப நாளாக போராடின்ற ஒரு விஷயத்துக்கு மன திருப்தி ஏற்படக்கூடிய காலமாக இருக்கும். தடங்களாகி நன்மை பெறக்கூடிய வாய்ப்புகள் ரிஷபராசி நண்பர்களுக்கு உண்டு. மிதுனராசி நேயர்களுக்கு 2026 குரு பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குது? நல்லபடியாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்கள் ஜாக்பாட்னு சொல்லலாம். மிதுனத்துக்கு எனக்கா, யாருக்கு, எனக்கு எனக்கு அப்படின்னு 3 தடவை கேட்காதீங்க. உங்களுக்கு தான், உங்களுக்கே தான். நடக்கிற மட்டும் தெரியாது, நடந்ததுக்கப்புறம் தான் ஆமாம் சூப்பர் டைம் சார், நீங்கள் சொன்னது கரெக்டு தான் சார்ங்கிற உணரக்கூடிய வாய்ப்புகள். தெரியாத தொழிலில் முதலீடு பண்ணுறது தவிர்த்துக்கிறது நல்லது. அரசியலில் இருக்கிறவங்களுக்கு முன்னேற்றங்கள் உண்டு. நீங்கள் நினச்ச விஷயத்தை எப்படியும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். நடக்கிறத பூரா நமக்கு ஆப்போசிட்டாக தெரியும், பட் உங்களுக்கு தான் சக்ஸஸ் நடக்கும். கவலைப்பட வேண்டிய அவசியங்கள் கிடையாது. பணவரவுகள் கூடி வரும். வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கிறதுக்குண்டான யோகங்கள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ள ஒற்றுமையும் உண்டு, சண்டையும் உண்டு. வீட்டுக்கு வீடு வாசப்படி, எங்கள் வீட்டு வாசப்படி ஜாஸ்தின்னு சொல்கிற மாதிரி சில பிரச்சனைகள் அப்பப்போ பெருசாக இருக்கும். 3வது மனுஷாளுக்காக சண்டை போடுறத தவிர்த்துக்கிறது நல்லது. சகோதர சகோதரிகளுக்கு கொஞ்சம் விரயங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவளுக்கு ஆஸ்பத்திரி செலவு, உடம்பு சில பிரச்சனைகள், தொழிலுக்கு உண்டான சில விரயங்கள், அதற்காக நீங்கள் பணம் கொடுக்கறதுக்குண்டான வாய்ப்பு. தாயாருக்கு நல்லபடியான அமைப்பு. பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். நீங்களே இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கக்கூடிய, தொழிலுக்கு உண்டான முதலீடு செய்யக்கூடிய அற்புதமான காலமாக இந்த காலங்கள் உண்டு. குழந்தைகளுக்கு நல்ல முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். அவர்கள் பேர், புகழ், அந்தஸ்து, புதிய தொழிலில் செட் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள், பட்டமளிப்பு விழா, அது போன்ற விஷயங்கள்லாம் நடக்கும். அடுத்தது பார்த்துட்டல் அப்படின்னு சொன்னால் மிதுன ராசிக்கு வேலை வாய்ப்பு கூடி வரும். நினச்ச இடத்துல வேலை கிடைக்குங்க. சில இடத்துலலாம் என்னை ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க, என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு துடிச்சுட்டு இருந்தவங்களுக்கு நல்லபடியாக வேலை கிடைக்கிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. கணவன் மனைவிக்குள்ளே ஒற்றுமையும் உண்டு, சண்டையும் உண்டுன்னு கூட சொல்லியிருக்கேன். கவனமாக அப்பப்போ இருந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மிதுன ராசி நண்பர்களுக்கு பார்த்துட்டிங்க அப்படின்னு சொன்னால் சில விஷயங்கள்லாம் தடங்கள் ஆச்சுன்னா நல்லது தான். ஃபஸ்ட்டு தடங்கள் மாதிரி தெரியும், பின்னாடி லாபகரமாக வரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். சில பேர் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவா, சில பேர் உபத்திரம் பண்ணுவா. உபத்திரம் பண்ணவாளை தள்ளி வச்சுருங்க, ஹெல்ப் பண்ணுறவாளை கூட வச்சுக்கிறது அற்புதமான பலன்களை கொடுக்கும். அப்பாவுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை எடுத்து பார்த்துக்கணும். தொழிலில் தெரியாத தொழில் பண்ணக்கூடாது. அதே சமயத்தில் முதலீடு பண்ணும்பொழுது 1க்கு 100 முறை பார்த்து முதலீடு பண்ணுறது நல்லது. திருப்திகரமான சூழ்நிலைகள் தேடி வரும், கூடி வரும். கவலை வேண்டாம். மனதில் இருந்தக்கூடிய கவலைகள் போகும். ஓன்னு அழுதரலாமான்னு சொன்ன விஷயங்கள்லாம் மாறி வரும். இந்த காலகட்டத்தில் பணம் சேர்க்கறது, தங்கம் சேர்க்கறது போன்ற விஷயத்தில் முழு கான்சன்ட்ரேட் பண்ணிட்டோம் அப்படின்னு சொன்னால் மிகப்பெரிய பலன்கள் கூடி வரும். மிதுன ராசி நண்பர்கள் குரு பயிற்சி 2026. கடகராசி நண்பர்களுக்கு 2026 குரு பயிற்சி பலன்கள் நல்லா இருக்குமா அப்படின்னா, கடகராசிக்கு இப்போ ஜென்மத்தில் குரு வந்திருக்கார். ஜென்ம குரு பால் அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் எல்லா அஸ்ட்ராலஜர்ஸும் சூப்பராக இருக்குது, பிரமாதமாக இருக்குது, ஆஹா ஓஹோ. எஸ், இல்லைன்னுலாம் சொல்லலை. பல முக்கியமான தலைவர்கள்லாம் கடகராசியில் தான் இருக்காங்க. அவங்களுக்கெல்லாம் நல்லா இல்லையா? எல்லாமே இருக்குங்க. கூட சொந்த பந்தங்கள், உற்றார் உறவினர் எல்லாரும் இருந்தால், எல்லாரும் இருந்து இல்லாத மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் இருந்துருக்கும். எஸ், சாப்பிட எல்லாம் இருக்குது, வண்டி இருக்குது, வீடு இருக்குது, பங்களா இருக்குது, ஏசி இருக்குது, ஃபேன் இருக்குது, பணம் இருக்குது, சுற்றி நல்லவங்க இருக்காங்க, எல்லாம் இருக்குது, எல்லோரும் சந்தோஷமாக இருக்காங்க. நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன்? மற்றவங்களுக்காக உழைச்சி கொடுக்கக்கூடிய டைமாக இது அப்படிங்கிற மாதிரி ஒரு எண்ணங்கள் மனசில் போய் உட்காரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். மனதளவில் ஒரு திருப்தி இருக்காது. ஏதோ ஒரு விதமான அழுத்தம், புரியாத யோசனைகள். எங்கேயாவது பார்த்துட்டு இருந்தால் காஃபி சாப்பிடும்போது பார்த்துட்டு இருப்போம்.
ஃபோன் பேசும்போது கிரிக்கின்றே இருப்போம். இந்த மாதிரி தன்னை அறியாமல் தற்செயலாக சில யோசனைகள் மனதில் போய் அடக்கி உட்கார்ந்துட்டு இருக்கக்கூடியதாக இருந்துட்டு இருக்கும். சில பிரச்சனைகளை வாலண்டியராக பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு குரு வந்து கூட இருக்கங்காட்டி இந்த காலகட்டத்தில் உங்களால் முடிஞ்ச எவ்வளவு நல்லது பண்ணுறீங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு பலன்கள் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் உண்டு. கடகராசி அன்பர்களுக்கு இந்த காலகட்டத்தில் ஜென்மகுரு சில பலத்தை கொடுப்பார். திருமண காரியம் வெற்றிகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள், பல்வேறு விதமான வேலைகளை தன் வேலைகளாக எடுத்து பண்ணுவீங்க. இத்தனை நாள் உட்கார்ந்துட்டு இருந்தாலும் இப்போ எந்திரிச்சு ஓடக்கூடிய சூழ்நிலைகள் வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். சில நேரங்களில் திருப்தி இருக்காரு. குடும்ப பலன்கள் நன்றபடியாக இருக்குது. பணவரவுகள் கூடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும். கடகராசி அன்பர்களுக்கு நினைத்ததை சாதிக்கக்கூடிய வாய்ப்புகள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். யோகம் நிறைந்த நாட்களாக இருந்து கொண்டிருக்கும். குழந்தைகள் மூலமாக மன திருப்தி வரும். உற்றார் உறவினர் பிரியமானவர்களை சந்திக்கக்கூடிய அற்புதமான காலமாக இருக்கும். திருமண விஷயங்கள் மறுமணம் எதிர்பார்த்தவங்களுக்கெல்லாம் அனுகூல்யம் தேடி வரக்கூடிய ஒரு காலமாக இந்த காலங்கள் உண்டு. ரொம்ப நாளாக இருந்தால் மன சங்கடங்கள் தீரக்கூடியதாக இருக்கும். சில பிரச்சனைகளை வாலண்டியராக இழுத்து மற்றவா பிரச்சனையில் கலந்து கொள்ளக்கூடாது. 10 பேர்கிட்ட பணம் வாங்கி ஒருத்தர்கிட்ட கொடுக்கக்கூடாது, அப்புறம் நம்ம மாட்டிப்போம். அதே மாதிரி அப்பா விஷயத்தில் மன திருப்தியை கொடுக்கும். பூர்வீக சொத்து லாபத்தை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சிறு பிரயாணம், தூர பிரயாணம், வெளிநாடு பிரயாணம், மேல் படிப்புக்கு போனவங்களுக்கு ஒரு அருமையான வாய்ப்புகள் தேடி வரக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கும். படிப்பு ஏறவே இல்லை சார்னா அஷ்டம சனி இத்தனை நாள் இருந்து இப்போ தான் மாறுதல் கிடச்சிருக்கு. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி வரும். கடகராசி அன்பர்களுக்கு அஷ்டம சனி போனதே ஒரு மன திருப்தியை கொடுக்கக்கூடிய காலமாக இருக்கும். குரு பயிற்சி உங்களுக்கு 60 to 70% சாதகம், 30% சில பாதகங்களை கொடுக்கும். 2026 குரு பயிற்சி கடகராசி அன்பர்கள். சிம்மராசி நேயர்களே, சிம்மராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லாத்தையுமே பாசிட்டிவாக சொல்லிட்டோம் அப்படின்னு சொன்னால் சூப்பராக இருக்குது அப்படின்னு நினச்சிப்போம். இட்ஸ் நாட் லைக் தட். என்ன நெகட்டிவ் இருக்கோ நெகட்டிவ்னு சொல்லணும், பாசிட்டிவ் வந்தால் பாசிட்டிவ்னு சொல்லணும். அஷ்டம சனி இருக்குது, அது கொஞ்சம் பாதிப்புகளை கொடுக்கும். மற்றவா பண விஷயங்களில் கவனம் தேவை. உங்களுடைய முதலீட்டில் கவனம் தேவை. அதே சமயத்தில் இந்த அஷ்டம சனி காலத்தில் தான் உங்களுக்கு திருமண காரியங்கள்லாம் நடக்கும். அதே மாதிரி வீடு கட்டுறது, வீடு வாங்குறது, கட்டும்போது துன்பமாக இருக்கும், கிரகப்பிரவேசத்தப்போ நிம்மதியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் சில விஷயங்கள் நம்மளே எடுத்து முயற்சி பண்ணி செயல்பட்டால் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடிய அமைப்புகள் சிம்மராசி நண்பர்களுக்கு உண்டு. விரைய குருவை ஏதேனும் பொருட்கள் சேதிக்கிறது. இப்போ இந்த பொருள் இருக்குது, இந்த பொருள் வந்து அப்படியே அடுத்தடுத்த லெவலுக்கு பணம் இது சம்பாதிக்குமா அப்படின்னு கேட்டால் இல்லை, டெப்ரிசியேஷன் தான். அப்போது ஒரு பொருள் நம்ம வாங்கி போட்டால் 10ஆக பெருகும். அந்த 10ஆக பெருகிறதுக்கு உண்டான பொருள் ஏதோ அதை வாங்குறது நல்ல பலன்கள், நல்ல ஐடியா. சின்ன குழந்தை என்னங்கன்னு கேட்டால் என்னடான்னு காதில் விழுகும். கணவன் மனைவிக்குள்ளே சில விஷயங்கள் நீ பெருசாக நான் பெருசாக, உங்கள் குடும்பம் பெருசாக எங்கள் குடும்பம் பெருசாக, இந்த மாதிரிலாம் இருக்கும். சில மெச்சூரிட்டி லெவலை இந்த காலகட்டத்தில் கொண்டு வரும். அதே சமயத்தில் யார் யார் எப்படி துன்பத்தில் யார் நம்ம கூட இருக்கா யார் இல்லை, இதெல்லாம் தெரிய வரக்கூடிய காலமாக இருக்கும். ஏமாந்துட்டோம், இந்த 2 விஷயத்தில் குழப்பம் இருக்கும். அவங்க ஏமாற்றினாங்களா நம்ம ஏமாந்தோமா, இதில் ஒரு குழப்பங்கள் இருக்கும். தெரியாதனமாக இதை எடுத்துக்கிட்டோமேங்கிற சில விஷயங்கள் ஏற்படும். இதெல்லாம் குரு சனி உங்களுக்கு ஒரு பாடமாக கொடுப்பார். கணவர் மனைவியும், மனைவி கணவர் மீதும் அன்பு செலுத்துறது ரொம்ப நல்ல பலன்களை கொடுக்கும். தேவையில்லாத விஷயம், தேவையில்லாத பிரச்சனைகளில் கலந்து இல்லாத மனிதரை பற்றி பேசுகிறதையும் தவிர்த்துக்கிறது நல்லது. 2026 குரு பயிற்சி பலன்கள் 50க்கு 50 இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கன்னிராசி நண்பர்களுக்கு 2026 குரு பெயர்ச்சி எப்படி இருக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, எல்லா விஷயமும் நமக்கு சாதகமாக இருக்கா? எஸ். ஃபஸ்ட்டு தொழில் ரெகக்னேஷன், நான் யார் என்ன அப்படிங்கிற ஒரு இதில் நிறைய பேர் ஐடியா சொல்ல வரேன்னு அட்வைஸ் சொல்லிட்டு இருப்பான். நான் அட்வைஸாக கேட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பல நேரம் வருத்தப்படுவீங்க. பட் இப்போ உங்களுக்கு நிறையா விஷயங்களில் சக்ஸஸ் ஆகிருக்கு. தொழில் ரீதியாக நீங்கள் தேர்ந்தெடுத்தது நல்லாயிருக்கும். திருமண விஷயங்கள் கைகூடி வரும். ரொம்ப நாளாக இருந்த மனக்கவலைகள் தீரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பண விவகாரங்களில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். சகோதர சகோதரிக்கு நல்லா இருக்குது. மற்றவாட்ட பணத்தை வாங்கி வச்சு மற்றவங்களுடைய பணத்தை யூஸ் பண்ணும்போது 1க்கு 100 முறை யோசித்து பண்ணுறது நல்லது. தாயாருடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. லீகல் பார்த்து எல்லா விஷயங்களும் பண்ணிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கும். தோல் சம்பந்தமான உபாதைகள் வரும், கவனம் தேவை. எலும்பு கை கால் சம்பந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ இருந்துருக்கும். ஃபேமிலி ப்ராப்ளத்தில் யாராவது உட்காந்து வச்சு பேசுகிறதை தவிர்த்து கொள்வது நல்லது. சில நேரங்களில் பார்த்துட்டோம்னா கடனுக்காக கடன் வாங்கப்படாது. அதே மாதிரி மறைமுக எதிரிகள் இருப்பாங்க, கவனம் என்பது தேவை. சின்ன சின்ன விஷயங்கள் பேசும்பொழுது கவனமாக இருக்கணும். யூஏஇயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு அனுகூல்யம் தேடி வரும். வெளிநாடு வெளியூர் சம்பந்தமான விஷயங்கள் உங்களுக்கு கை கொடுக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சின்ன சின்ன விஷயங்களை ஹேண்டில் பண்ணும் பொழுது 1க்கு 100 முறை பார்த்து செயல்படுறது நல்லது. பிரச்சனைகள் கூட பின்னாடி நன்மையாக வரக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதே சமயத்தில் இத்தனை நாள் பட்டாச்சு,
பாறாங்கல்லையே கல் மாதிரி தான் நினைப்பேன், இதுக்கு மேலே என்ன வரும் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் அனுபவபூர்வமாக பார்த்தங்காட்டி இனி வரக்கூடிய காலகட்டங்களில் உங்களுக்கு வெற்றிகள் கூடி வரும். 2026 குரு பயிற்சி கன்னிராசிக்கு சாதகம் உண்டு. துளாராசி நண்பர்களுக்கு அமோகமான பலன்கள் ஏற்படக்கூடியதாக அமைந்தாலும் 10ஆம் இடத்துக்கு உண்டான குரு பகவான் தொழிலில் சில மாற்றங்களை கொடுப்பார். ஃபஸ்ட்டு 6 மந்த்ஸ் இதுதான் தொழிலா அதுதான் தொழில்னு எல்லா வேலையும் எடுத்து பண்ணுவேன். நெக்ஸ்ட்டு 6 மந்த்ஸ் இதுதான் தொழிலுங்கிறத நிர்ணயம் பண்ணி கொடுத்துருவார். துளாராசிக்கு கடனுக்கு மேலே கடன் வாங்குறத தவிர்த்துக்கிறது நல்லது. வேலையாட்கள்கிட்ட கவனமாக இருக்கணும். ரகசியம் பண்ணும்போது லெஃப்ட்டு ரைட்டெல்லாம் திரும்பி பார்த்துக்கணும். இல்லைனா கூட இருக்கிறவாளே ரகசியத்தை ரகசியமாக சொல்லி அதுவே உங்களுக்கு ரகசியமாக வரத்துக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. ஆரோக்கிய விஷயத்தில் எலும்பு, கை, கால், வயிறு, வாயு சம்பந்தமான பிரச்சனை, கேஸ்ட்ரிக் சம்பந்தமான ப்ராப்ளங்களில் கவனம் தேவை. துளாராசி அன்பர்களுக்கு நிறைய ஒற்றுமைகள் கூடி வரக்கூடியதாக இருந்துகிட்ருக்கும். பண வரவுகள் உண்டு, கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நீங்கள் சொன்னதை எல்லோரும் ரிஜெக்ட் பண்ணுவாங்க முந்தியெல்லாம், இப்போ நீ சொன்ன மாதிரியே நடந்தது அப்படிங்கிறத உங்களுக்கு சப்போர்ட் பண்ணக்கூடிய சூழ்நிலைகள் மாறி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன விஷயங்களில் ஒரு இன்ட்யூஷன் வேலை செய்யும். அந்த இன்ட்யூஷன் பர்ஃபெக்டாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கும். பதவி, பேர், புகழ், அந்தஸ்து கூடி வரும். கற்றோருக்கு சென்ற இடம் சிறப்புங்கிற மாதிரி நீங்கள் நினச்ச விஷயங்கள்லாம் சிறப்பாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் கண்டிப்பாக ஏற்படக்கூடியதாக இருக்கும். சில விஷயங்களில் திருப்தி இல்லைனாலும் மரியாதை உண்டு, பணம் இல்லைனாலும் மதிப்பு உண்டு அப்படிங்கிற விஷயத்தில் எல்லாத்தையும் கொண்டு போயிடுவீங்க. துளாராசி அன்பர்களுக்கு நல்ல காலங்கள் உண்டு. பேர், புகழ், அந்தஸ்தும் குரு பயிற்சி 2026 உண்டு. விருச்சிக ராசி நண்பர்களுக்கு, விருச்சிக ராசியை பொறுத்தளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நிறைய நல்ல காரியங்கள் நடக்கும், நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்கும். பட் என்ன அப்படின்னா சின்ன சின்ன பிரச்சனைகள், அதாவது ஃபேமிலியில் சில ப்ராப்ளம் வரும். ஒருத்தர் பேசும்பொழுது அந்த விஷயத்தையே பிடிச்சிட்டு இருக்கக்கூடாது. ஒருத்தர் ஒரு காரியத்தை சொல்கிறாங்கன்னா அதை விட்டு கொடுத்து போகிறது நல்லது. இதுவும் கடந்து போகும்னு சொல்லிட்டு அப்படி தட்டிட்டு போகிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருந்து கொண்டு இருக்கும். ஏன்னா கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷமாக படாத பாடில்லை, சொல்லாத விஷயங்களில் மனதில் இருக்கக்கூடிய சில பிரச்சனைகள் அப்படிங்கிறது இருந்துருக்கு. மற்றவங்களுக்காக தான் நான் வாழ்ந்தனே தவிர எனக்காக நான் வாழ்ந்தது இல்லைங்கிற மாதிரி ஒரு கவலைகள் இருக்கும். கடனை கட்டியே பாதி வாழ்க்கை தீர்ந்து போச்சுங்கிற ஒரு கவலைகள் இருக்கும். பல்வேறு விதமான பிஸ்னஸ் பண்ணாலும் இருக்கிற பிஸ்னஸை விட வேறு ஏதாவது புதுசாக தொடங்கலாமாங்கிற ஒரு எண்ணங்கள் உங்கள் மனசில் அப்பப்போ தோணிட்டு இருக்கும். இதெல்லாம் மாற்றக்கூடிய ஒரு அமைப்பு இந்த குருவாகப்பட்டவர் பல விஷயங்களை கொடுப்பார். இதெல்லாம் கொடுப்பார்னு சொல்லி உட்கார்ந்தா நடக்காது. நாட்டினுடைய பிரதமருக்கும் விருச்சிக ராசி தான், நமக்கும் விருச்சிக ராசி தான். நம்ம ஏன் இப்படி இருக்கோன்னு யோசிக்கக்கூடாது. நம்ம எப்படி மாறலாம், நம்ம இதில் நம்ம எப்படி ஸ்ட்ராங்காக வரலாங்கிறத யோசிச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த குரு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாருங்கிறதுல சந்தேகமே கிடையாது. குரு 2க்கும் 5ஆம் இடத்துக்கும் உண்டானவர். அதே 5ஆம் இடத்துல சனி பகவானும் இருந்து கொண்டு இருக்கக்கூடியதாக இருக்கும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் அக்கறை தேவை. வீடு, இடம், பொருள், வாகனங்கள் வாங்கும் பொழுது லீகலாக செக் பண்ணிக்கிறது நல்லது. தாயாருக்கு உடல் உபாதைகள், தோல் சம்பந்தமான பிரச்சனைகள் ஏற்படுத்தி கொடுக்கும். கணவராக இருந்தால் மனைவிக்கும், மனைவியாக இருந்தால் கணவருக்கும் ஆரோக்கிய குறைபாடுகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலைகள் வரும். என்னதான் இருந்தாலும் குரு 9ஆம் இடத்துல பாக்யஸ்தானத்தில் இருக்கங்காட்டி சில விஷயங்களில் எங்கேயாவது போயிட்டு வரலாமான்னு பிரசித்தி பெற்ற கோயிலுக்கு போயிட்டு வருவீங்க. லைஃபே தலைகீழ சேஞ்ச் ஆகிறதுக்குண்டான வாய்ப்புகள் உண்டு. இன்ட்யூஷன், கனவுகள் பலிதமாகக்கூடிய அற்புதமான காலம் விருச்சிக ராசி நண்பர்களே. தனுசு ராசி நேயர்களுக்கு நல்லதோர் காலங்கள் ஏற்படக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவீங்க. அதெல்லாம் கரெக்டு தான். ஆனால் 8ல் குரு இருக்கார், 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி. எஸ், அதுதான் நானும் சொல்கிறேன். சின்ன சின்ன விஷயங்களில் ஹேண்டில் பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக பண்ணுவீங்க. ஆனால் பலன்கள் வரும்போது அப்படியே நெகட்டிவாக வரும். ஆரம்பமெல்லாம் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் சரியில்லையேப்பா அப்படிங்கிற மாதிரி சில நேரங்களில் ஏற்படும். சில விஷயங்களில் ரொம்ப அழகாக டேக்கிளாக ஹேண்டில் பண்ணும். விளையாட்டு வினையாகும்னு சொல்லுவாங்க, அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இரவு நேர பிரயாணத்தை தவிர்த்து கொள்வது நல்லது. குழந்தைகள்கிட்ட சாகசங்களை காண்பிப்பதும் போது இது கவனமாக, வழுக்கிற இடத்துல கவனமாக போகணும். அதே போன்று பார்த்திங்கன்னா பல பேர்த்தோட பணத்தை ஹேண்டில் பண்ணும்போது கவனமாக இருக்கணும். 10 பேர்கிட்ட வாங்கி ஒருத்தட்ட கொடுத்துடக்கூடாது. தனுசு ராசி சின்ன விஷயத்தையும் பெருசாக பேசுவாங்க. அது மாதிரி லூஸ் ஸ்டாக் வர்றதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஒபிசிட்டி சம்மந்தமான ப்ராப்ளம், சின்ன சின்ன விஷயங்களில் கவனக்குறைவாக இருக்குது. நேரத்துக்கு சாப்பிடாமல், நேரத்துக்கு எக்ஸசைஸ் பண்ணாமல், நேரத்துக்கு வாக்கிங் போகாமல், நேரத்துக்கு தூங்காமல், நேரத்துக்கு உங்கள் கடமையை செய்யாமல் இருக்கும் பொழுது சில விதமான பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் தனுசு ராசி அன்பர்களுக்கு உண்டு. தனுசு ராசிக்கு இப்போ அர்த்தாஷ்டம சனி இருக்கங்காட்டி நிறைய கோயில், குளங்கள், தர்ம தானங்கள்லாம் பண்ணிக்கிறது. தாயாருக்கு ஆரோக்கிய கேடுகளில் கவனம் என்பது தேவை. அதே போன்று பார்த்தீங்கன்னா பல விஷயங்களில் உங்களுக்கு பெரிய முன்னேற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். இருந்தாலும் தாயாருக்கு குரு பலன், குரு பார்வை 4ஆம் இடத்துல படுறங்காட்டி எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் கொஞ்சம் சரியாகும். இடம், பொருள், வீடு, மனை, வாகனங்கள் வாங்கிக்கிறது ரொம்ப சிறப்பான பலன்களை கொடுக்கும். தொழில் ஸ்தாபனங்கள் பக்கத்தில் வீடு அமையிறதும் உங்களுக்கு அமையறதுக்கு உண்டான வாய்ப்புகளும் தேடி வரும். இந்த காலகட்டத்தில் குரு பயிற்சி 8ஆம் இடத்துல மறைவு ஸ்தானத்தில் போகிறார். ஐப்பசி மாதத்துலேருந்து தை மாதம் வரைக்கும் உங்களுக்கு ஒரு அற்புதமான பலன்கள் இருக்குது. மீதி இருக்கக்கூடிய 8 மாதங்கள் கவனம் தேவை.
மகர ராசி நண்பர்களுக்கு 2026 குரு பயிற்சி பலன்கள். மகர ராசிக்கு எப்படி மிதுன ராசிக்கு சொன்னோன்னா இந்த மாதிரி ஜாக் பாட் சூப்பர். நடிப்பு துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்க, மிகப்பெரிய உயரத்தில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, அதே மாதிரி அரசு துறையில் இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பதவி பேர் புகழ் அந்தஸ்து பெற்ற இசையமைப்பாளராக இருந்துட்டு இருக்கிறவங்களுக்கு, கொரியோகிராஃபர் பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு, பிளேபேக் சிங்கராக இருந்துருக்கும், ஆன்லைன் சம்மந்தமான கிளாஸஸ் எல்லாம் எடுத்துகிட்டு இருக்கிறவங்களுக்கு அற்புதமான பலன்கள் உண்டு. ஐடியில் ஒர்க் பண்ணுறவங்க, சைபர் செக்யூரிட்டியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் அற்புதமான பலன்கள் தேடி வரக்கூடியதாக இருக்கும். சின்ன சின்ன பிரச்சனையை ஹேண்டில் பண்ணுறது ஒரு பெரிய விஷயமா இருக்குது சார். இவா பிரச்சனை, அவா பிரச்சனை, அவா பிரச்சனை, எல்லாத்தோடைய பிரச்சனையும் கலந்துக்கூடாது. உங்கள் பார்த்து நீங்கள் பாருங்கள், நல்ல பலன்கள் உண்டு. திருமண காரியங்கள் டக்கு டக்கு டக்குன்னு நடக்கும். 2வது குழந்தை வரம் உங்களுக்கு உண்டு. கணவர் மூலமாக மனைவிக்கும், மனைவி மூலமாக கணவருக்கும் நன்மை சேரக்கூடியதாக இருக்கும். பிஸ்னஸ் பார்ட்னர் அவா பேரில் ஆரம்பிக்கிறது, இவா பேரில் ஆரம்பிக்கிறதோட கூட்டாக கணவன் மனைவி பேரில் ஆரம்பிக்கிறது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடியதாக இருக்கும். 3வது நபர் மூலமான பிரச்சனை வருமே தவிர உங்களுக்கு டைரக்ட் ப்ராப்ளம் கண்டிப்பாக வராது. மகர ராசிக்கு செல்வ செழிப்பு கூடி வரும். நினச்ச காரியங்கள் நடக்கும். இத்தனை நாள் பட்ட கஷ்டங்கள் தீரும். ஒவ்வொரு படியாக முன்னேறத்துக்குண்டான வாய்ப்புகள் அருமையாக உங்களுக்கு உண்டு. அக்டோபர்லேருந்து ஜனவரி மாதம் மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை. மற்ற மாதங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய மாதமாக உங்களுக்கு மகர ராசி அன்பர்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். கும்பராசி நேயர்களே, உங்களுக்கு நல்லா இருக்க டைம், ஒன்றும் கவலைப்படாதீங்க. நீங்கள் தான் சொல்கிறீங்க, வடிவேல் சார் ஒரு படத்தில் 2 ஜோப்லேருந்து இப்படி எடுத்து போடுவார் இப்படின்னுவார், அந்த மாதிரி அப்படின்னு சொல்லுவேன். ஆனால் கவலைப்படாதீங்க, எல்லாம் கடந்து வரும். 7.5 சனி ஒரு மனிதனை தலைகீழாக மாற்றி இருக்கும். கான்ஃபிடென்ட்டை தூக்கி உதறும். ரொம்ப பிடித்தமான வேலை தள்ளி வைக்கும். பலவிதமான பிரச்சனைகளை ஹேண்டில் பண்ண வேண்டிய சூழ்நிலைகள் வரும். என்னடா லைஃப் இப்படி இருக்கேன்னு மன வருத்தங்கள் இருக்கும். எல்லாம் தாண்டி ஒரு கதவு சாத்தினா இன்னொரு கதவு திறக்குங்கிற நம்பிக்கை மட்டும்தான் உங்களை ஹேண்டில் பண்ணி சக்ஸஸ் பண்ணி கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சரியான நேரத்தில் தூங்கணும், டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கணும், ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும், பணவரவுகள் வரத்துக்குண்டான வழிமுறைகளை தேடிக்கணும். ரெகுலராக வீட்டுக்கு ஒரு வருமானம் வந்தால் நல்லா இருக்குமே, நம்மளை எதிர்பார்க்காம ஒரு பணவரவுகள் வரணுமேங்கிற ஒரு எண்ணத்தோடு செயல்படுவீங்க. அன்டில் நவம்பர் டிசம்பர் கணவன் மனைவிக்குள்ளே சில கருத்து வேறுபாடுகள் இருக்கும். ஆஃப்டர் தட் உங்களுக்கு ஒரு பெரிய மாற்றங்கள் உண்டு. குடும்பத்தில் ஒரு நல்ல செய்திகளை ஏற்படுத்தி கொடுக்கும். வேலை ஆட்கள் நல்லபடியான ஆட்கள் அமைவார்கள். கேட்ட இடத்துல பணவரவுகளும் கடன் உதவிகளும் கண்டிப்பாக கிடைக்கும். ₹1 லட்ச ரூபா கொடுக்குறேன், ₹1,00,000 கோடி ரூபா கொடுக்குறேங்கிற விஷயத்தை நம்பாதீங்க. அப்புறம் மகேஷ் சொல்லிட்டாருன்னு சொல்லி பணத்தையும் போடாதீங்க, கிடைக்காது. ஒவ்வொரு விஷயங்களிலும் கவனமாக இருந்தால் அற்புதமான பலன்கள் கூடி வரக்கூடியதாக இருக்கும். குரு பயிற்சி மறைவு ஸ்தானத்தில் குரு இருக்கங்காட்டி மறைமுக எதிரி இருப்பாங்க. பின்னாடி பேசும்போது கவனம் என்பது தேவை. தெரியாத ஆள்கிட்ட ரகசியத்தை சொல்கிறத தவிர்த்துக்கிறது நல்லது. இந்த குரு பயிற்சி 2026 கும்பராசி. மீனராசி நண்பர்கள், குரு பயிற்சி 2026 சாதகமாக இருக்குது. 7.5 சனி இருக்குது. எங்கே போய் சாதகம்தான். பலவிதமான பிரச்சனைகள் ஒரு பக்கம் இருந்தாலும் ரொம்ப அழகாக ஹேண்டில் பண்ணுவேன். இதெல்லாம் பழகிடுத்தோம். எதுவுமே இப்போ பெருசாக தெரியல. எது வந்தாலும் இப்போ சிறுசு மாதிரி தான் தெரியுது. தலைவலி, காய்ச்சல், சளி, பின்னாடி வலிக்கிறது, காது வலிக்கிறது, எல்லாம் வலிக்கும். திடீர்னு ஒரு கேஷ் வந்துருச்சுன்னா எங்கே போச்சு எல்லா வலியும் தெரியாது. ஏன்னா அவ்வளோ கமிட்மெண்ட்ஸ் வச்சுருப்பேன். இவ்வளோ விஷயங்களும் எனக்கு சக்ஸஸ் ஆகணும் சார், கண்டிப்பாக ஆகும். இந்த குதிரைக்கு கடிவாளம் கட்டின மாதிரின்னு சொல்லுவாங்க. ஒர்க் கடமை. உங்களுடைய விஷயத்தை மட்டும் நீங்கள் கவனிச்சுட்டு போயிட்டாலாம். இவா என்ன நினைக்கிறா, அவங்க நினைக்கிறா, யார் சொன்னது நினைக்காம நீங்கள் ஓட்டத்தை மட்டும் நினைச்சல்னா எதுவுமே உங்களுக்கு பாதிக்காது. ஆரோக்கிய கேடு உண்டு ஜென்ம சனியில், அதில் மட்டும் கவனமாக இருக்கணும். மற்றபடி எந்த விஷயத்தையும் உங்களுக்கு பெருசாக பாதிக்காது. உங்களுக்கும் பழகி போயிருக்கும், அதனால் பெருசாக கவலை இல்லை. குரு 5ஆம் இடத்துல ரொம்ப அற்புதமான ஸ்தானத்தில் வரார். புண்ணியத்தை சேர்த்து வச்சல்னா பின்னாடி நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றம் உண்டு. வியாபார அனுகூல்யம் உண்டு. நினச்சது நடக்கக்கூடிய அற்புதமான வாய்ப்புகள், நல்ல நண்பர்கள் உதவிகளும் செய்வாங்க, உபதிரவமும் செய்வாங்க. இந்த காலகட்டத்தில் டிசம்பர் மாதத்துக்கு மேலே இன்னும் ஓஹோன்னு இருக்குது, கவலைப்பட வேண்டாம். ஆரோக்கியத்தில் கவனம் தேவை. மீனராசி அன்பர்களுக்கு குரு பயிற்சி சாதகமாக இருக்குது. மேஷம் முதல் மீனராசி வரைக்கும் இருக்கக்கூடிய பலாபலன்கள் பார்த்தோம். இன்றைக்கி ஒரு நாள் ஃபுல்லாக சொல்லிகிட்டே இருக்கலாம், எல்லாத்துக்கும் பலன்கள், அவ்வளோ பலன்கள் இருக்குது. நேரம் கருதி நம்ம இந்த பலன்களை பார்த்துருக்கோம். இதுக்கு அப்பாற்பட்டு ஜாதக பலன்கள், அதற்கு தகுந்தாப்பில் தசாபுத்தி பலன்கள் போன்ற பல்வேறு விஷயங்கள் இருக்குது. எல்லாரும் வியாழக்கிழமை நாள் குருவுக்கு போய் அர்ச்சனை பண்ணுறது ரொம்ப விசேஷமான பலன்களை கொடுக்கும். குரு சரி இருந்தாலும் சரியில்லைனாலும் குரு பகவான் நல்லதே தரக்கூடிய வழிபாடாக இந்த வழிபாடு அமையும். நன்றி, நமஸ்காரங்கள். வெற்றிவேல் முருகனுக்கு அரகரோகரா.